ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிதாவியன் சேனல். இப்போ நாங்கள் இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி அகத்தியர் பூஜை ப்ளஸ் பிரதோஷம். அதனால் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அம்மா வீட்டுக்கு. எங்கள் அம்மா வீட்டு மாடியில் இந்த பைனாப்பிள் செடி வச்சு 6 months மேலே ஆகுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ என்ன வேறு செடி பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், கற்பூரவள்ளி. இது வந்து கத்தாழை. ஆக்சுவலாக இது வந்து சங்குப்பூ செடி. ஒரு பூவில் இவ்வளோ பாருங்கள், இது மாதிரி பூ வந்து காய் வந்து இது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 10 விதைக்கிட்ட இருக்குங்க. பாருங்கள், சங்குப்பூ அப்படியே சங்குப்பூவாக இருந்து அப்படியே காயாக வந்துடுது. ஃபுல்லாக காயாக காய்ச்சிருக்கு நிறைய. பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே சும்மாவே வந்துடுது. இதில் இருக்கிற விதை போட்டாலே நம்மளுக்கு என்ன நிறைய இடம் இருந்துச்சுன்னா நிறைய செடி வளர்க்கலாம். ஆக்சுவலாக சங்குப்பூ வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷமாக எப்படி வில்வமோ அதே மாதிரி சங்குப்பூ சொல்கிறாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு பக்கெட்டில் வந்து புதினா வளர்க்குறாங்க. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. அது சங்கோட விதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸில். இந்த குட்டி செடியில் இவ்வளோ அழகான பூ, சங்குப்பூ செம்மையாக இருக்குது. சங்கு டீ பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதான். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஏஜ் கம்மி பண்ணி கொடுக்குதான். ஏஜ் வந்து இளமையாக இருக்கணும் அப்படின்னா சங்குப்பூ குடித்தா இளமையாக இருக்கலாமா. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி அழகாக ஒரு மல்லிகைப்பூ பூத்துருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷன்னா இது மாதிரி வந்து செடிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கு. அதுவும் இது மாதிரி பூலாம் பூக்கும்போது அது பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது முல்லைப்பூ செடி. இதுலேயும் அழகாக ஒரு பூ பூத்துருக்கு. பாருங்கள், இது பாருங்கள், இதில் வந்து பெரண்டையும் வளர்ந்துட்டுருக்கு நல்லா. இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. மெயின்டைன் பண்ணணும், அழகாக மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.